ஹலோ விவர்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நேற்று சண்டே வெளியே அவுட்டிங் போனனால வீடியோ போடலை, எடுக்கலை. வீட்டுக்கு தேவையான திங்ஸ் வாங்க போயிருந்தோம். இன்னைக்கு வாங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம செடியோட அப்டேட்ஸ் பார்ப்போம். பார்த்துட்டு செடி இன்னைக்கு நான் கொஞ்சம் சில விதைகள்லாம் வாங்கியிருக்கேன். அதெல்லாம் முளைக்க போடுவோம். இங்கே பாருங்க விவர்ஸ், இது நம்ம ஒயிட் கலர் வாங்கி வச்சோம்ல கொத்து ரோஸு, தளிர் எத்தனை அடிச்சிருக்கு பாருங்க. 3 தளிர் அடிச்சிருக்கு. இந்த ஊட்டி ரோஸில் இப்போ தான் தளிர் லைட்டாக வர்றாங்க. இது புதினா குச்சி ஊனி வச்சது. அது இல்லாமல் இன்னைக்கு கொஞ்சம் செடியை ஃபுல்லும் கவாத்து பண்ணி விட்ருக்கேன் விவர்ஸ். நிறைய குச்சிகளை கட் பண்ணி விட்ருக்கேன். கட் பண்ணி விட்டு அதை என்ன செஞ்சுருக்கேன், ஒரு டப்பாவில் கோகோ பீட்டு போட்டு கவர் வச்சு கட்டி வச்சுருக்கேன். இந்த மல்லிகைப்பூ குச்சை கட்டி வச்சுருந்தேன்ல, அதை எடுத்து ஊனி வச்சுட்டேன். இது கொஞ்சம் சைடில் கொத்தமல்லி போட்டு விட்டது. இந்த ஊனி வச்சுருக்கேன் பாருங்க விவர்ஸ். மல்லிகை குச்சி கொஞ்சம் தழுத்துருச்சு, எடுத்து அடியில் நிழலில் வச்சுருக்கேன். நிழலில் வச்சாதான் நல்லா டக்குன்னு வரும். இந்த வாடாமல்லிங்க பாருங்க விவர்ஸ், தொட்டி அங்கே இருக்குது, தெரியுதாம் பாருங்க. இதுதான் தொட்டி. அங்கேருந்து இவங்க இங்கே வந்து பூத்துருக்காங்க. எவ்வளோ தூரம் வளைஞ்சு வந்து கிடக்கு பாருங்க. இப்போதான் பூ வைக்க ஆரம்பிக்கிறாங்க. நாளைக்கு ரெயின் லில்லி 3 பூ பூக்க போகுது விவர்ஸ். இந்த பிங்க் கலர் தான், இதில் 2 இருக்கா, இந்த ஒன்று இருக்குது பாருங்க. இந்த பிங்க் கலர்லையே ஒயிட் கலர்லேயே மொட்டே வர, அடியில் விதை வர மாட்டேங்குது விவர்ஸ். எல்லோ கலரில் வந்துச்சு, விதை ஒருத்தவங்க கேட்டாங்கன்னு கொடுத்தேன். பிங்க் கலரில் வரவே மாட்டேங்குது, அதுவும் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அது மாதிரி இந்த அந்தி மந்தாரலையும் மொட்டு விதை வர மாட்டேங்குது, எதனாலன்னு தெரில. தெரிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்கள். இந்த பாருங்க விவர்ஸ், இந்த குச்செல்லாம் எடுத்து கவர் போட்டு 2 டப்பாவில் கோகோ பீட்டு போட்டு வச்சுருக்கேன். இந்த பாருங்க விவர்ஸ், ஆன்லைனில் தாமரை விதை ஆர்டர் போட்டேன். தாமரை விதையோட காம்ப்ளிமெண்ட்டாக இந்த சூரியகாந்தி விதை கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே சூரியகாந்தி விதை வேற ஒரு விதை ஆர்டர் போட்டெல்லாம் வந்துச்சு. நான் எடுத்து என்ன பண்ணிட்டேன், ஏற்கனவே 4 விதை ஊனியிருக்கேன், இப்போ தான் தழுக்க ஆரம்பிச்சிருக்கு. இதை வச்சுருப்போம். தாமரை விதையை இந்த மாதிரி பவுலில் என்ன செய்வோம், நம்ம இப்போ முளைக்க போடுவோம். இங்கே பாருங்க விவர்ஸ், 6 விதையை மட்டும் நம்ம என்ன செய்வோம், முளைக்க போட்டு வைப்போம். இதில் எத்தனை வருதுன்னு பார்ப்போம். தொட்டி சிமெண்ட் தொட்டி செய்யணும். அதே மாதிரி இந்த ஜினியா விதை வாங்கும் போது தான் சூரியகாந்தி விதை ஃப்ரீயாக கொடுத்தாங்க. ஜினியா விதை போன வட்டம் ஒரு இடம் போட்டு சரியாக வரல, தான் இந்த வட்டம் கோகோ பீட்டில் போட்டு வச்சேன். எவ்வளோ சூப்பராக வந்துருக்குன்னு பாருங்கள். கரெக்டாக 5 விதை போட்டேன், 5 விதையுமே முளைச்சிட்டாங்க. இன்னும் கொஞ்சம் வளர்ந்த அப்புறம் என்ன செய்யணும், நம்ம மாதிரி தொட்டியில் எடுத்து நடவு பண்ணணும். எவ்வளோ சூப்பராக வந்துருக்குன்னு பாருங்கள். இந்த விதையுமே இதில் எடுத்து வச்சுருவோம். ஒரு எப்போ முளை வருதுன்னு தெரில, வந்த அப்புறம் உங்களுக்கு காமிக்கேன். செம்பருத்தி பூவும் பூக்க ஆரம்பிச்சிட்டாங்க விவர்ஸ், அதையும் நம்ம பறிச்சுக்கிடுவோம். அவ்வளோ சூப்பராக இருக்கும் பாருங்கள். கொஞ்சம் நித்திய மல்லிப்பூக்கள், மல்லிகைப்பூவு, அதையும் இன்னைக்கு கொஞ்சம் எடுத்தாச்சு. இந்த எடுத்துருக்கேன் பாருங்க. அது கூட 3 சொடத்தக்காளி எடுத்திருக்கேன். கொஞ்சம் காராமணி இருக்குது விவர்ஸ், அதையும் எடுத்துருவோம். இங்கே பாருங்க விவர்ஸ், எவ்வளோ பெருசாக இருக்குன்னு பாருங்க. 1 முழம் இருக்கும் அவளுக்கு. இது ஒரு செடி தான். இந்த எங்கள் ஊர் சைடில் தட்டாம்பேர்னு சொல்லுவோம். அந்த பக்கம் வந்தால் காராமணின்னு சொல்லுவாங்க உங்களுக்கு. இது எங்கள் ஊரில் வெள்ளை கலராக, இது கோயம்புத்தூர்லேருந்து ஒரு சகோதரிகிட்ட வாங்கினது. இது ஒரு செடி தான், அங்கிட்டு ஒரு செடி வச்சுருக்கேன். இந்த பாருங்க விவர்ஸ், எவ்வளோ பெருசாக இருக்குன்னு பாருங்க. ஒரு 3 நாள் கிடக்குது, பறிச்சுட்டு இது பண்ணுறேன். இங்கே பாருங்க விவர்ஸ், ஒரு செடியில் இவ்வளோ காராமணி பறிச்சிருக்கு. 6 இது இருக்குது. கொஞ்சம் இந்த பூக்கள் பறிச்சிருக்குது. அது போக உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் காமிக்கும் பாருங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கனகாமரம் வாடி போச்சு, பிடுங்கி போட்டேன்னுல, அதில் விதை விழுந்து அதுவாக முளைச்சிருக்கு விவர்ஸ். இந்த தொட்டியில் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்க. எனக்கே பார்க்க ஹாப்பியாக இருக்குது. இது கூட ஒரு வெண்டைக்காய் செடி இருந்துச்சு, ரொம்ப வாடிக்கிட்டே இருந்துச்சு. அதனால் அதை எடுத்துகிட்டு இது கொஞ்சம் வளரட்டும்னு அப்படியே விட்டுருக்கேன். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னைக்கு கொஞ்சம் தோட்ட வேலை தான் பார்த்தோம். பார்த்துட்டு செடியெல்லாம் மாற்றி மாற்றி எடுத்து
கொஞ்சம் 2 செடியாக இருந்தாலும் ஒத்த ஒத்த செடியாக எடுத்துருக்கு. கத்திரிக்காய் செடியை தனித்தனியாக நடவு பண்ணிட்டேன். இந்த கத்திரிக்காயிலையுமே பூ வரப்போகுது வருஷம். இங்கே பாருங்க, பூ வரப்போகுது பாருங்க, சரிதான் பாருங்க. நான் முனையை வந்து கிள்ளி விட்டுருக்கேன். அப்புறம் நிறைய சைடு பிரான்ச்சஸ் வச்சு நிறைய காய்கள் பறிக்கலாம். அதுக்காக இது பண்ணி விட்டுருக்கேன். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். ஜோதி ஃபார்மிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஜெர்சி மாறன் வேர்ல்டுன்னு வளர்ப்புகளுக்கும் ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்கோம். அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள்கிட்ட சர்ப்ரைஸ் காமிக்கணும்ல, அது என்னன்னு காமிக்கேன் பாருங்கள். அது ஒரு சர்ப்ரைஸு. இன்னொன்று காமிக்கேன் பாருங்கள். இங்கே பாருங்கள் விவஸ், மக்காச்சோளத்தில் பூ வந்துட்டாக. அதான் காமிக்கணும்னு நினச்சேன். அந்த சர்ப்ரைஸை காமிச்சிட்டேன். எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க. இன்னும் அடுத்தாப்புல என்ன செஞ்சிருவாங்க, மக்காச்சோளம் வச்சிடும் நமக்கு. பார்க்கவே ஹாப்பியாக இருக்குது. போட்ட விதை வந்து நம்ம இவ்வளோண்டி இந்த குட்டியாக தான் போட்டோம். எவ்வளோ சூப்பராக இருந்திருக்கு பாருங்க. இந்த சர்ப்ரைஸ் தான் காமிக்கணும்னு நினச்சேன். நான் ஹாப்பியானேன், நீங்களும் ஹாப்பியாகீங்கன்னா காமிச்சிருக்கேன். மழை பெஞ்சதுனால எல்லா செடியுமே நல்லா செழிப்பாக இருக்குது. தேங்க்யூ.